சொத்திருக்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் 4. உம்முடைய அடியார் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்றும் இல்லை என்றார். உம்முடைய அடியார் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்றும் இல்லை என்றார். ஆனால் எலிசா என்ன சொல்கிறாருன்னா, நீ நிறைய பாத்திரம் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லா பாத்திரத்திலையும் ஊற்று அப்படின்ற. அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அதுதான் பரிசுத்தாவியினுடைய ஆலோசனை. ஒரு குடம் எண்ணெயை நாம் ஒரு குடத்தில் தானே ஊற்ற முடியும். அது அநேக பாத்திரத்தில் ஊற்றுன்ற இல்லையா? அதுதான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த அபிஷேகம் கடன்ற பிசாசை ஜெயிக்கும். இந்த அபிஷேகம் மாம்சத்தை ஜெயிக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். நீ ஒரு குடம் எண்ணெய் அநேக பாத்திரத்தில் இருக்கும்போது அவங்க கடனையும் தீர்த்தாங்க, அவங்க வாழ்க்கை முழுவதும் அதை வச்சு வாழ்ந்தாங்க. அதுதான் கர்த்தருடைய அபிஷேகம்.